வணக்கம். என் பேர் பி மங்கம்மாள். அப்பா பேர் பிரபு. அப்பா வந்து மேஸ்திரி வேலை செய்கிறாரு. நான் வந்து ஜிஹெச்எஸ் கன்னிப்பட்டி ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்தேன். நான் வந்து அங்கே 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சித்தப்பா, அதுக்கப்புறம் அப்பா 2 பேரும் வந்து கலந்து யோசித்து நீட் படிக்க வைக்கலாம், நீட் படித்து எக்ஸாம் பாஸ் ஆனானா டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் ராமு சாரும் சேர்ந்து வந்து எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் போய் நிறைய இன்ஸ்டியூட் போனாங்க. அங்கே போய் விசாரித்து எல்லா இன்ஸ்டியூட்லேயும் மேக்ஸிமம் வந்து 2 lakhs மேலே தான் சொல்லியிருந்தாங்க. மாஸ்டர் குரூப் இன்ஸ்டியூட்டில் வந்து 1 lakh சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டுக்கப்புறம் இங்கே வந்துட்டுக்கப்புறம் ஹாஸ்டல் சேர்ந்து தான் நான் படித்தேன். ஹாஸ்டல் சேர்ந்து ஏன் ஹாஸ்டல் சேர்ந்தேன்னா, இங்கே இருக்கிறப்ப அப்பப்போ தோன்ற டவுட்டை நான் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அதுவே வீட்டுக்கு போயிருந்தேன்னா எனக்கு ஏற்படுற அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்ததும் அந்த டவுட்ஸ் என்ன கேட்குறதுன்றது மறந்துடுவேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஹாஸ்டல்லே இருந்து தங்கி படித்தேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிக்கினேன். ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு நார்மலாகவே பிடிச்ச சப்ஜெக்ட் தான். அதனால் எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே வந்துச்சு. நான் மேக்ஸிமம் பார்க்குற சப்ஜெக்ட் எதுனா ஃபிசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்குவேன். அதுக்கப்புறம் பயாலஜி நிறைய ஆனால் 3மே இப்போ எனக்கு கை கொடுத்து நல்ல மார்க் எடுத்துட்டேன். எவ்வளோ மார்க் வந்துச்சுன்னா 505 மார்க் வந்துச்சு. எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் திண்டுக்கல்ல கிடச்சிருக்கு. என்னுடைய ஸ்கூலுக்கும் அதே மாதிரி இங்கே இருக்க மாஸ்டர் குரூப்பில் இருக்க டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ.